பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரூம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்க. இந்த பெட் எனக்கு 4 பேர் படுக்கிற மாதிரி டிவி சார்ஜரு எல்லாமே போடலாம். ரூம்லாம் பக்கா கண்டிஷன் சூப்பராக தான் இருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூம் சாம் எவ்வளோ ரூமே எவ்வளோ ரூமே 1800 சொன்னாரு. ஓகே. ஆனால் ஓட்டு தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனா வந்து லீவ் டைம் தொடர்ந்து வர லீவ் டைம்ல வந்தோம்னா இந்த ரேட் கிடைக்காது. அது நேத்து இல்ல முன்னாடி நம்ம கேட்டோம்னா 7000 ரூபீஸ் இந்த ரூம். இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் கொஞ்சம் முன்னே அந்த மேட்டு மலை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது ரூம். இது நீங்கள் சைடில் வந்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கணும். ரூம் பக்கா கண்டிஷன் சூப்பராக தான் இருக்குது. இந்த இடத்துல சஜஷன் ரூம் எடுத்துட்டா 4 மணிக்கு நாளைக்கு வந்து காலைல காட்டியும் அந்த ரூமோட அட்ரஸ் உங்களுக்கு வந்து டேக் பண்ணுறதில்ல. டேய் நானும் இவரால் ஷேர் பண்ணி போகிறேன் இப்போ ஒரே டைம்ல அடிக்க பார்த்து கிடையாது. ஒருத்தர் லைனில் போயிட்டு வந்தோம். ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? இல்லடா இது எப்படி கொஞ்சம் டேய் நான் ஹெல்மெட் மாட்ட தேவையா? வா நான் சொல்கிறேன் ஆட்டோக்காருக்கு போயிட்டு இந்த ஹெல்மெட் மாட்டுக்கோ மாஸ்க்லாம் போட்டு ஆட்டோக்காரர் போயிட்டா இங்கே என்ன கிடைக்குமாண்ணா நான் இங்கே என்ன கிடைக்குமா அப்படின்னு கேளு. சரி ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா தலை வலிக்குதே. அதேதான் பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஹலோ சொல்றா எப்போ ஃபோன் பண்ணா? காலைல ஃபோன் வந்துக்குதா? இரு பார்க்குறேன். இரா காலைல ஃபோன் வந்து பார்க்குறேன். இரா கொஞ்ச நேரம் டவர் கிடைக்காத இடத்துல இருந்தால் எங்கேருந்து ஃபோன் போவோம்? ஊட்டியில் தாங்கிறோம். ஆ சாப்பிட்டியா? கஷ்டப்பட்டு கால் பண்ணாங்கடா. சரிடா. சரி சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. சரிடா வச்சிரேன்டா. ஸ்பீக்கர் சாமி கொடுரு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஹலோ சார் கேக்குதுங்களா சார்? இவன் பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறான். அப்படி கேளு. சொல்லுடி கருப்புட்டி. யாரு? ப்ரோ ஃப்ரெண்ட் ஒருத்தன். வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? அவருக்கு 23 ஆகுது. உங்களுக்கு? எனக்கு 23. உங்களுக்கு 23. அவனுக்கு எனக்கு எப்படி சொல்லத்துன்னு தெரியல. கல்யாணம் இப்பதான் லவ் மேரேஜ் பண்ணிட்டான். ஓடி போய் பொண்ணுக்கு 18. ஓகே. இப்போ வந்து கவர்மெண்ட் மிஷன்னா என்னன்னா நாங்களும் கவர்மெண்ட் தான். இப்போ வந்து நீங்க பேசிட்டு இருக்காங்க பையன். சரிங்களா? இப்போ வந்து நான் ஒரு சார் கிட்ட நான் பேச சொல்றேன். சரியா? அவங்க உங்களுக்கு மொத்த டீடைல் விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அப்படி இருங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்குறேன். கேட்டு ஃபோன் பண்ணுறேன். கேட்டு ஃபோன் பண்றேன் இல்லையா? நான் பேச சொல்றேன் சார் கிட்ட. சார் கிட்டே பேச சொல்றீங்களா? சாரே உங்களை கூப்பிடுவாங்க. ஓகே வாடா. கிட்ட இந்த டீடைல் சொல்லுங்க. ஓகே வாடா. நான் குமார் எப்படி பண்றானுங்க? சரி ஓகே. ஓகே. நான் பேசுறேன். சார் நம்பர்ல கூப்பிடுவாங்க. கூட்டிட்டு இருக்கல. நான் என்ன சொல்றேன், ஆளுக்கு பாதி காசு ஷேர் பண்ணிக்கலாம். நாங்கெல்லாம் வெளியே போகிறோம். ஜமாயோ ஓகேவா? வா காசே இல்லை இந்த மாதம் தெரிஞ்சிடுச்சா? சரி யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க நான் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருப்பேன்.
வெளில பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களா நிற்குது. வண்டி இந்த நிறைய எந்த எத்தனோட்டா வா எந்த எடுத்துன்னு வரேன். 2 பேர் போகலாம். ஆனால் 2 வண்டியில போகலாமா? சரி 2 வண்டியில் போகலாம்ட்டா. தள்ளு. போயிட்டு அப்படியே சாப்பாடு வாங்கிக்கலாம். ஹோட்டலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க நிற்குது. நல்லா தான் இருக்குது. ஷாம் எப்படா போகிறா? டேய் ஷாமே எங்கே போகிறா? எங்கே போய் வாங்கணும்? எங்கே பார்த்தியா? எவ்வளோ தூரம்? ஹோட்டல் எங்கே இருக்கோ பார்த்து நடுப்பு வேண்டியதான். சரி 1 கிலோமீட்டர் தான் நந்துவா. வண்டி கற்றுட்டு இந்த டிராஃபிக்கில் வண்டி தேவையா? சரி போ. தலையில் வர ஹெல்மெட்டில் வர மாட்டேன், அதனால பார்க்குறேன். ஹெல்மெட் மேலே வச்சுல. சரி விடு, நான் தான் வரேன். ஹெல்மெட் வேணாவா? வரேன். வாடா நான் மாட்டிக்கிறேன்டா. வீடியோ எடுத்துக்கிறேன்டா நானே. இவங்க தான்டா ரைடரு. எக்ஸ்பல்ஸில் போகிறாங்க போகிறான். இவரா ஜோர ஊட்டி குளிருக்கு பொண்ணு கேட்குறான். அதெல்லாம் பேசாது. ஏன் சொல்கிறா? ஆஃப் பண்ணடா, ரெக்கார்ட் பண்ணலடா. இங்கே ஆன்ல இருக்குது. இது ஆயிடுச்சுனா தான் ரெக்கார்டே ஆகும். இந்த பேர் என்ன வாங்க போறீங்க? சிக்கன் ரைஸ் என்ன வாங்க போறியா? சிக்கன் ரைஸ் பிரியாணி. என்ன ஒன்றும் சொல்கிற வாங்கிக்கலாம்டா. அதான் துட்டு வச்சு என்ன பண்ண போகிற? ஒன்றும் கிடையாது. நீ அவன் நான்வெஜ் கேட்டான்டா. டே நான்வெஜ் கேட்டான்டா. அவன் நான்வெஜ்னா இங்கே இருக்கு பண்ணிடுறா. மூட்டெல்லாம் இருக்குடா. சரி வாங்க போகலாம். அவன் கறி கேட்டான்டா. பிரியாணி இந்த மாதிரியா? பிரியாணி இந்த மாதிரி கேட்டான் அவன். பிரியாணியாடா வேணும். போகும்போது ஆம்பூர் போகலாம். ஆம்பூர் போய் கூட என்ன இருக்குக்கா? பரோட்டா சப்பாத்தி அது குழம்பு பரோட்டாக்கு வந்து சிக்கன் கிரேவி குருமா இருக்கு. சிக்கன் இருக்கு. பரோட்டா எவ்வளோக்கா? சாப்பிடுறது காசுல சாப்பிடுறா செட் 50 ரூபா. 50 ரூபா. சப்பாத்தி 2 50 ரூபா, பரோட்டாவும் 2 50 ரூபா, இட்லி வந்து 4 இட்லி 50 ரூபா. 4 இட்லி 50. நானா என்ன சொல்லலாம்? பிரியாணி சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி கேட்டான். எதுனாலும் ஓகே தான் எனக்கு. பிரச்சனை நேற்று நீ சாப்பிடலன்னு சொன்னல. சிக்கன் ரைஸ் வாங்கி தந்தா வாங்கிக்கலாம். வா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வாடா சிக்கன் ரைஸ் வாங்கிக்கலாம். என்ன சிக்கன் ரைஸ் வாங்கிக்கலாம். சாப்பிடு சொல்லு. எனக்கு பரோட்டா. உனக்கு எனக்கு எது ஓகே. அவங்க என்ன பேசிக்கிறான்னு தெரியவே போகிறேன். அக்கா இருங்கக்கா, பற்ற வைக்காதீங்க. ஏன்னா இவன் சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி கேட்டாங்க. பிரியாணி இந்த மாதிரி அதுக்காக்கா. ம் எனக்கு எதுனாலும் ஓகேன்ட்டு நான். சரி வாங்க சாப்பிடலாம். சரி பார்த்தா சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ரீவே டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது. சரி வந்தால் இங்கே ட்ரை பண்ணுங்கள். யாராச்சும் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. ஓகேக்கா. சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டு. ஸ்ரீ லக்ஷ்மி மெஸ்ஸுன்னு இருக்குது பார்த்தீங்களா, மெஸ்ஸுன்ட்டு அங்கே வந்து சாப்பிடுங்க. இப்படி போனோமா? சரி வாங்க. மொத்தம் 2 4 6 7 8 9 10 11 பரோட்டா, 2 ஆஃப் பாயிலு, 1 ஆம்லேட்டு. ஓகேங்களா? மொத்தமே சேர்த்திங்கன்னா 330 ரூபா தான் ஆச்சு. டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு குறையும் கிடையாது. மொத்தமே நல்லா தான் இருக்குது. இப்போ எங்கள் அடுத்தபடியாக நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு தான் போகிறோம். ஒயின் ஷாப்புக்கு. அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தெரியாது. ஏன்னா இந்த குளிருக்கு போயிட்டு என்ன ஒரு கட்டிங் போட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இப்போ நம்ம அங்கே பார்ப்போம் எந்த இடத்துல நல்லா இருக்கு, என்ன குடிச்சாருன்னா பிரெட் நல்லா இருக்குன்ட்டு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றோம் எல்லாரும். டேய் என்னடா இப்போ குளிருக்கு அடக்கமாக கட்டிங் வாங்க போகிறீங்களா? நீ கேமரா ஆஃப் பண்ணுறா. வீடியோ ஆஃப் பண்ணா கரெக்டா இருக்கு. இதெல்லாம் நான் போட மாட்டேன்டி. நீ ஆன் பண்ணு. நீ ஆஃப் பண்ணு. என்ன காட்டுவ? யாரையும் காட்ட மாட்டேன். யார் எடுத்துமே காட்டுறாங்க? நான் ஒக்கானிக்கல் நாங்கள் போனோமே, ஊட்டி போயிட்டு வந்தோமே. இன்னும் அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. ஒரு வீடியோ ஒயின் ஷாப்பு போயிட்டு பீர் வாங்கி நான் குடிச்சது. அது யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் சொல்லியதானே உனக்கு தெரியும்ப்பா. நான் சும்மா சொல்லிக்கிறேன் நானு. வாங்க ஒயின் வாங்கலாம். ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஒயின் வாங்கி ஆளுக்கு ஒரு கிளாஸ். சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். இப்போ சொல்லிட்டு அப்புறம் நீ அப்புறம் குடிக்க கூடாது. குடிக்கிறேன்னு சொல்லிட்டா இப்போ கூட்டின்னு வந்துங்கிறீங்க. குடிக்கிறேன்னு சொல்லிட்டான். எனக்கு வண்டினா வேணாம். நான் வண்டியில் குடிக்க மாட்டேன். கம்பெனி சபரி கூட்டுவா. சபரி குடிக்கிறேன் நான் கூட. இந்த சபரி இவங்க 2 பேர் குடிக்கலாம் மாட்டேன்.
சரி நான் 2 ரூபாய் குடிக்கிறாங்க உங்க கம்பெனிக்கு. நீ குச்சா குடி எவ்வளோ பூத்தெல்லாம் குடி அவன் யாருன்னா குச்சாதான் குடிக்கிறான்னு இருக்கா. அவன் குச்சாம குடிக்கிறேன் அவன் எல்லாருமே குச்சா குடிக்கிறேன்னு சொன்னான் அவன். ஆஹா ஒயின் போதை ஆகாது நீங்க ஒயின் குச்சா கேர்ள்ஸ் எல்லாம் குடிப்பாங்க. அதுக்கோசம் நான் பார்த்தேன். எத்தனை நீங்க படத்துல குடிப்பீங்க. ஷாம் கிட்ட கேட்டேன் அவனும் குடிப்பான். எல்லாம் குடிக்கிறான் குடிக்கிறான். குடியாராடே நான் சும்மா சொன்னடாடே. அப்பனா வேணா வாங்க போலாம் அப்படியே ரூமுக்கு. அங்கே போய் செலவு பண்ணிட்டியா? டேய் நான் எப்படா குச்சிரடே? என்ன சொன்ன ரூம்ல? டேய் நான் சும்மா சொன்னடா டேய் ஒண்ணே நீங்க நம்பிட்டீங்களா? இல்ல கேட்கவே தேவையில்ல. குடிகாரதா நான் எப்படா டேய் நான் கூட தான் 25 லிட்டர் தூக்கி குடிப்பா. என்னடா சொல்றீங்க லாஸ்டா? உனக்கு ஓகேவா? எனக்கு ஒண்டியெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். ஒண்டியெல்லாம் நான் குடிக்கவே மாட்டேன். இல்லை ஒண்டியா குடிக்க மாட்டேன். ஒண்டியா நம்மளுக்கு செட் ஆகாது. சரி வாங்க ரூம் போகலாம். குடிக்காரனா நான் என்ன பாக்குறீங்களா? என்னடா கூட்டு வந்தது? ஒயின் ஷாப்லாம் பார்த்து முன்னே எல்லாரும் ரூம்ல இருப்பாங்க. போகிற மூய்க்கோய் எவ்வளோன்னு கேட்டினியா? மூய்க்கோய் வாங்கின்னு போயிடலாம் வாங்க. கிரேவியா? முழு கோழி தந்தூரி. கேட்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் 500 கொடுத்து ஒயின் வாங்கணும்னா இப்போ குடிக்கிற மாதிரி ஒயின் வாங்கன்னு வச்சுக்கா 500 இல்லை 600 செலவு பண்ணணும். வாங்கிக்கலாம் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க. அண்ணா நான் இப்போ வெறுப்பாச்சு விட்டியா? ஏய் அது வாடா ஏதாவது சொல்லிச்சு நான் அதான் சும்மா இட்டு போனேன் அவ்வளோதான். நான் கடை வரைக்கும் போனான்னு பார்த்தேன். அப்புறம் கடை இல்ல கடை வரைக்கும் போயிட்டு நான் சும்மா பிராங்க் தானே பண்ணேன். யாரும் குடிப்பேன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு யாராவது பார்த்துட்டு சொல்லிட்டு அதனால சாப்பிட்டு இப்போ போயிட்டு இருந்தோம். போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தா இங்கே சூப்பர் பைக்ஸ் கவாசுக்கிலாம் இங்கே வந்து குப்பமே நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஷோரூம் போல இது CBR 310R CBR 310R NS கவாசுகி பல்சர் 220 டா இது. பல்சர் 220 தான். FZ பல்சர் 220F. இந்த இடத்துல கவாசுகி பார்த்தோன்னே தான் மனசே உடஞ்சி போச்சு. டாமினார் 400லாம் குப்பமே நிறுத்தி வச்சுருக்காங்க. எனக்கு மனசு வந்து இந்த கவாசுகி பார்த்தோன்னே உடஞ்சே போச்சு. என்னடா இவ்வளோ நல்ல வண்டி எடுத்து வந்து இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஜிம்முக்கு போனோம் ஜிம் ஏய் டேய் வர மாட்டோம் 1 2 3 வினர் டேய் டேய் நான் முந்தால நேத்திடா டேய் வாடா